ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி எடிட்டிங் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாட் ஆப்பில் நீங்கள் ஒரு வீடியோ வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். அந்த வீடியோவுக்கு உங்களோட ஓன் ஆடியோவோ இல்லை நீங்கள் மொபைலில் வச்சுருக்க ஒரு ஆடியோவை எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை ஒரு சாங்காக கூட இருக்கலாம், அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. வீடியோ மோடு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஃபைலுக்கு வந்துட்டு ஆடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே கொடுத்துருங்க. எடிட்டிங் ஸ்க்ரீன் வந்துடுவீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒரு சாங்கை வந்து இந்த வீடியோ ஃபைலில் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைலில் ஆல்ரெடி சாங் இருக்குது, பட் இருந்தாலும் உங்கள் மொபைலில் இருக்க இன்னொரு சாங்கை நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஃபைலில் இருக்க சாங்கை வந்து கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். அதை ட்ராக் பண்ணி 0ல் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ஃபைலில் இருக்க சாங் இனிமேல் உங்களுக்கு கேட்காது. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு எந்த சவுண்டும் வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சவுண்டை மியூட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேறு ஆடியோ போட்டுக்கலாம். ஸோ டேரெக்டாக மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் மியூசிக் ப்ளஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மை மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் என்ன ஃபைலில் வந்துட்டு இங்கே வந்து அப்லோட் பண்ணணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே அந்த ஃபைல் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ஃபைல் தான் அப்படின்னா சைடில் யூஸ் பட்டன் வரும். கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்துடும். ஃபைலை செலக்ட் பண்ணி வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டு மேலே இருக்க ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆடியோவை ஒரு வீடியோ ஃபைலில் போடணும். ஸோ இதில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் சரி வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பட்டன் இருக்கும். மறுபடியும் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% பிடிச்சோன்னா கேலரிக்கு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபைலை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.